بسم الله الرحمن الرحيم القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை ஆரம்பமாக நானும் உங்களது சிந்தனையில் அந்த நபிமொழியை நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக அழிவு நாளினுடைய அடையாளங்களாக நிறைய முன்னறிவிப்புகளை இந்த மனித சமூகத்திற்கு வழங்கியுள்ளதை இந்த உரையின் மூலம் தொடர்ந்து நாம் அறிந்து வருகிறோம். இன்றைய தினம் இன்னும் ஒரு சில முன்னறிவிப்புகளையும், அதில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னறிவிப்புகள், நடக்கப் போகிற முன்னறிவிப்புகளை எல்லாம் இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதில் திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில்
2254வது நபிமொழி புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 7061வது நபிமொழி. இந்த இரண்டு நபிமொழிகளிலும் அல்லாஹ்வினுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுகமுடிவு நாளினுடைய அந்த நாள் நெருங்கிவிட்டது என்பதற்குரிய அடையாளமாக சொல்லும் பொழுது காலங்கள் எல்லாம் சுருங்கிவிடும் என்று சொல்கிறார்கள். ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போலவும், ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போலவும், ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போலவும், ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தை போலவும், ஒரு மணி நேரம் ஒரு வினாடியை போல காலங்கள் சுருங்கிவிடும். அப்படி காலங்கள் சுருங்குவதை நீங்கள் அறிந்து கொண்டால் அது யுக முடிவு நாள், உலக அழிவு நாளினுடைய ஆரம்பத்தை நாம் எல்லாம் எட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆரம்ப காலகட்டத்திலெல்லாம் எந்த வகையான வசதி வாய்ப்பும் இல்லாத காலத்திலெல்லாம் மனிதர்கள் தங்களுடைய தொலைத்தொடர்பு சாதனங்களாக ஒரு செய்தியை ஒரு மனிதனுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டுமானால் அதற்காக வேண்டி அன்றைய கால மக்கள் எடுத்துக்கொண்ட கால அவகாசத்தையும் இன்றைக்கு நாம் ஒரு செய்தியை பரிமாறிக்கொள்வதற்காக வேண்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அவகாசத்திலே இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே நீங்கள் யோசித்து பார்த்தால் தெரியும் காலங்கள் எந்த அளவுக்கு சுருங்கிவிட்டது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ளலாம். ஆரம்பத்தில் எல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிற பொழுது 40 நாள் 50 நாள் மக்கள் பயணம் செய்து செல்வார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் சென்னை மாநகரத்தில் காலை 9:30 மணிக்கு ஏறினால் நம்முடைய அசருடைய நேரம் மக்காவிலே லொஹருடைய நேரத்தில் ஒரு மனிதன் போய் சென்று விட முடியும். அந்த அளவுக்கு ஆரம்ப காலகட்டத்தை இன்றைய காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் மக்கள் பல மணி நேரம் செய்து பலன் அனுபவித்த காரியங்களை எல்லாம் மனிதன் கண்டுபிடித்த அதிநவீனமான சாதனங்களை வைத்து இன்றைக்கு நாம் மிக சுலபமாக ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பெற்று வருகிறோம் என்பதை நாம் எல்லாம் அறிந்தவர்கள். பயணம் மட்டுமல்ல, ஒரு விவசாயி விவசாயம் செய்து தனக்கு கிடைக்கிற நெல்மணிகளை எல்லாம் அதை அரிசியாக ஆக்கி அவர் உணவு உட்கொள்ள வேண்டுமானால் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் அதற்கு எவ்வளவு பெரிய சிரமப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். ஆனைக்கு இன்றைக்கு எல்லாம் எந்திரமயம். நெல்மணியை காய வைப்பதற்காக வேண்டியும் நெல் குருணை கல் போன்ற பொருள்களை எல்லாம் அகற்றி தூய்மையான அரிசி கிடைக்கிற அளவுக்கு மனிதன் இன்றைக்கு அறிவை வளர்த்து கொண்ட காலம். பயணம் முதற்கொண்டு தொலைத்தொடர்பு சாதனங்கள் வரை ஆரம்பத்தில் எல்லாம் வெளிநாட்டுக்கு யாராவது வேலைக்கு சென்றால் 5 வருட காலம் பொறுத்து வருகிற கணவனை அப்பொழுதுதான் பார்க்க முடியும். ஆனால் இப்பொழுதெல்லாம் இன்றைக்கு ஒரு வெப் கேமரா கையில இருந்தால் போதும், அங்கே உரையாடுகிறவர்களை நேரடியாக பார்க்கிற அளவுக்கு வசதி வாய்ப்பு. போய் சென்றுதான் பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, போய் சென்றுதான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, வந்தால் தான் ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள முடியும் என்கிற நிலை இல்லை. கையடக்க தொலைபேசியை மனிதன் இன்றைக்கு கண்டுபிடித்து காலத்தை எல்லாம் சுருக்கிவிட்டான் மனிதன். இப்படி பயணத்திலிருந்து மனிதனுடைய தொலைத்தொடர்பு சாதனங்களில் இருந்து மனிதன் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பயன்பாட்டு பொருள்களை எடுத்துக்கொண்டாலும் மனிதன் மிக மிக காலத்தை இன்றைக்கு சுருக்கிவிட்டான். ஆரம்ப காலகட்டத்தில் பல நாட்கள் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் ஒரு நிமிடத்தில் மனிதன் செய்கிற அளவுக்கு இன்றைக்கு மனிதன் காலத்தை சுருக்கி இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறான். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது காலம் சுருங்குவது, ஒரு வருடம் செய்ய வேண்டிய பணியை ஒரு வாரத்திலே செய்து முடிப்பது, ஒரு வாரத்தில் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் ஒரு நாளில் செய்து முடிப்பது, ஒரு நாளில் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் ஒரு மணி நேரத்தில் மனிதன் செய்கிற காரியம் ஒரு மணி நேரத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை கண்ணை மூடி திறப்பதற்குள் ஒரு வினாடிக்குள் மனிதன் செய்கிறான் என்றால், இப்படி காலம் சுருங்குவதை நீங்கள் தெரிந்து கொண்டால் யுக முடிவு நாளின் அறிகுறி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்றைக்கு அது சாதாரணமாக நம் கண் எதிரே நடந்து கொண்டிருக்கிற நிதர்சனமான ஒரு உண்மை. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இன்னொரு முன்னறிவிப்பு புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில்
7098வது நபிமொழி, 7061வது நபிமொழி. இரண்டு நபிமொழிகளிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், அந்த காலம் நெருங்கும் பொழுது மக்கள் மத்தியிலே அமல்கள் இருக்காது, இபாதத்துகளுடைய விஷயத்தில் மக்கள் பொடும்போக்காக இருப்பார்கள், மக்கள் நற்கர்மங்களை செய்கிற காரியத்தில் முற்றிலும் விலகி இருப்பார்கள், மக்கள் மத்தியிலே நல்லமல்கள் இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த முன்னறிவிப்பும் இன்றைக்கு நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு சத்தியத்தை நாம் எல்லாம் கண்ணெதிரே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், அல்லாஹுவால் ஏவப்பட்ட கடமையாக்கப்பட்ட இபாதத்துகளுடைய காரியங்களில் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற எத்தனையோ வணக்க வழிபாடுகள், இந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்கிற காரியங்களில் ஆண்களும் பெண்களும் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்பதை பார்த்தாலே உங்களுக்கு இந்த சத்திய அறிவிப்பு உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும். ரமலானுடைய மாதத்தில் பள்ளியோடு தொடர்பு வைத்திருக்கிற நாமெல்லாம் ரமலான் முடிந்தால் மீதமுள்ள 11 மாதங்களும் எப்படி நடக்கிறோம் என்பதை பார்க்கும் பொழுது இந்த முன்னறிவிப்பினுடைய யதார்த்தம் நமக்கு விளங்கும். ஜுமாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிரப்புகிற இஸ்லாமிய தாய்மார்களும் பெரியோர்களும் சகோதர சகோதரிகளும் ஜுமானுடைய நாள் அல்லாமல் ஐங்கால தொழுகையில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை நினைத்து பார்த்தால் தெரியும் அந்த கியாம நாளுடைய அறிகுறி. ஐங்கால தொழுகை, திக்ருகள், ஸலவாத்துகள், தர்மங்கள், திருக்குர்ஆனோடு வைக்கிற தொடர்புகள், இவைகளையெல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்த்தால் நாம் செய்கிற வணக்க வழிபாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை எல்லாம் நமக்காக வேண்டி படைத்தானாம். நம்மை எதற்காக வேண்டி அல்லாஹ் படைத்தான்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது எனக்கு இபாதத்து செய்ய என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி இபாதத்து செய்வதற்காக வேண்டியே படைக்கப்பட்ட மக்கள் அல்லாஹ்வுடைய பூமிக்கு மேல் வாழ்ந்து கொண்டு அவனுடைய அருள் கொடைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு நன்றி கடன் செலுத்தாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இபாதத்துகள் மக்கள் மத்தியிலே இருந்து எடுபட்டு போய்விடும். இபாதத்துகள் செய்கிற காரியத்தில் மக்கள் பொடும்போக்காக இருப்பார்கள், ஆர்வங்கள் இருக்காது. இபாதத்துகளை விட்டு மக்கள் தூரமாகி விடுவார்கள். இபாதத்துகளை செய்தாலும் அந்த இபாதத்தில் ஒரு உயிரோட்டம் இருக்காது. இபாதத்துகளை செய்தாலும் அந்த இபாதத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல் எது தெரியுமா? அல்லாஹ்வுக்கு விருப்பமான வணக்க வழிபாடு எது தெரியுமா? குறைவாக இருந்தாலும் யார் அதை தொடர்ந்து செய்கிறார்களோ அந்த தொடர்ந்து செய்கிற வணக்க வழிபாடு அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆர்வத்தோடு ஓடி ஓடி திருக்குர்ஆனோடு தொடர்பு வைத்து ஆர்வத்தோடு ஓடி ஓடி நாம் இபாதத்துகளை செய்து ஆர்வம் குன்றிய பிறகு அந்த இபாதத்தை விட்டும் தூரமாவதை இஸ்லாம் விரும்பவில்லை. செய்கிற இபாதத்துகள் குறைவாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்யுங்கள். தொடர்ந்து செய்கிற வணக்க வழிபாடு அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். வணக்க வழிபாடுகள், செயல்பாடுகள், அமல்கள் இந்த மனித சமூகத்திலே குறைந்து வரும் அந்த நாள் வரும் பொழுது, அந்த நாள் வரும் பொழுது நல்ல நல்ல காரியங்கள் மனித சமூகத்திலே குறைந்து எங்கு பார்த்தாலும் தீய காரியங்கள் பரவி, எங்கு பார்த்தாலும் அநியாயங்கள், அக்கிரமங்கள் அதிகமாகி நல்லுள்ளம் படைத்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூமியிலே இருந்து மரணத்தின் மூலம் அப்புறப்படுத்தப்பட்டு எங்கு பார்த்தாலும் தீயவர்கள் இருக்கிற நேரத்தில் தான் அந்த நாள் சம்பவிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இபாதத்துகள் வேண்டும் நம்முடைய வாழ்வில். பேசுவது முக்கியமல்ல, கேட்பது முக்கியமல்ல, எழுதுவது முக்கியமல்ல, படிப்பது முக்கியமல்ல, அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்வது முக்கியமல்ல. இபாதத்துகள் நம்முடைய சொந்த வாழ்வில் இடம்பெற வேண்டும் என்பதற்கு ஒரு நபிமொழியை பாருங்கள். புகாரியில் 7098வது நபிமொழி. ஒரு மனிதனை திடீரென்று வானவர்கள் நரகத்திலே கொண்டு வந்து தள்ளுவார்களாம். அவன் தன்னுடைய குடல்களை தானே சுமந்து கொண்டு நரகத்தை சுற்றி வருவானாம், கழுதை சுற்றுவதை போல. நரகத்தில் இருக்கிற ஒரு சில மக்கள் அந்த சுற்றி வருகிற அந்த மனிதனை பார்த்து கேட்பானாம், உனக்கு என்ன நேர்ந்தது? நீ பூமியில் எங்களுக்கு நன்மையை ஏவியவன் தானே, நீ பூமியில் நாங்கள் தீமை செய்யும் பொழுது அதை விட்டும் எங்களை தடுக்கக்கூடியவனாகத்தானே இருந்தாய், உனக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்பார்களாம். அப்பொழுது அந்த நரகத்தை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிற அந்த அடியான் சொல்லுவானாம், உங்களுக்கு நான் நன்மையை ஏவினேன், ஆனால் நான் நன்மையை செய்யவில்லை என்பானாம்.
உங்களுக்கு நான் தீமையை விட்டு உங்களை நான் தடுத்தேன், ஆனால் அந்த தீமையை நான் தாராளமாக செய்து கொண்டிருந்தேன் என்பானாம். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். பேசுவதோ கேட்பதோ எழுதுவதோ அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதோ முக்கியம் அல்ல. ஆர்வத்தோடு இபாதத்துகளை செய்து திரும்ப அந்த ஆர்வம் குன்றுகிற பொழுது இபாதத்தை விட்டும் தூரமாக செல்வதற்கு இது உலக காரியம் அல்ல. இது மரணம் வரை தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு இபாதத். இப்படிப்பட்ட இபாதத்துடையவர்களாக நாம் மாற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சலிப்படையாத வரை அல்லாஹ் சலிப்படைய போவதே இல்லை. நீங்கள் தான் சலிப்படைவீர்களே தவிர அல்லாஹ் சலிப்படைய மாட்டான். ஆகவே நின்று கொண்டு தொழ முடியாவிட்டால் அமர்ந்து கொண்டாவது தொழுங்கள், அமர்ந்து கொண்டு தொழ முடியாவிட்டால் படுத்து கொண்டாவது தொழுங்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐங்கால தொழுகையை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான இபாதத்தாக திகழ்கின்ற இந்த தொழுகையை அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களால் முடியாவிட்டால் முடிந்த அளவு செய்யுங்கள், முடியக்கூடிய வகையில் என்று நமக்கு போதித்த இபாதத்துகள். இந்த இபாதத்துகள் சீசனுக்காக வேண்டியோ, மக்களுக்காக வேண்டியோ, சமூகத்திற்காக வேண்டியோ, குடும்பத்தாரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டியோ இந்த இபாதத்துகள் செய்தல் கூடாது. இபாதத்துகளை செய்துவிட்டு விட்டு விடுவது கூடாது. இபாதத்துகள் குறைவாக இருந்தாலும் அந்த இபாதத்துகளை தொடர்ந்து செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. இபாதத்துகளை விட்டும் தூரமாகிற மக்கள் என்றைக்கெல்லாம் வருகிறார்களோ, இபாதத்துகளில் பொடும்போக்குடையவர்கள் என்றைக்கெல்லாம் இந்த பூமியில் வாழ்கிறார்களோ, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அது கியாம நாளின் அறிகுறி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நிலையிலே இருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், புகாரியில் 6496வது நபிமொழி, நாணயங்கள் பாழ்படுத்தப்படும் பொழுது அந்த நாளை நீங்கள் எதிர்பாருங்கள் என்றார்கள். தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாணயம் பாழ்படுத்தப்படுதல் என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தகுதி அற்றவர்களிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் பொழுது அந்த நாளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எங்கு பார்த்தாலும் பொறுப்புகளுக்கு சம்பந்தமில்லாதவர்கள் வந்திருப்பார்கள். பொறுப்புகளுக்கு அதனுடைய தகுதிக்கு அப்பாற்பட்டவர்கள் எல்லாம் பொறுப்புகளை தாங்கி வேலை செய்கிற காலம். குடும்பமானாலும், தொழிலானாலும், சமூக பணிகளானாலும், நிர்வாகமானாலும், ஜமாத்துகளானாலும், அரசாங்கம் நடத்துகிற காரியங்களானாலும், எல்லா காரியங்களிலும் பொறுப்பு என்று வருகின்ற, தலைமைத்துவம் என்று வருகின்ற, தலைமையேற்று மக்களை வழிநடத்துதல் என்று வருகின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் பொறுப்புக்கு தகுதியில்லாத மக்கள் ஒப்படைக்கப்படும் பொழுது, அவர்களிடத்தில் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் பொழுது, தகுதி அற்றவர்கள் எல்லாம் மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு முன்வரும் பொழுது, பொறுப்புக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் பொறுப்புகளை கையில எடுத்துக்கொண்டு நிர்வாகம் செய்ய வரும் பொழுது அது கியாம நாளின் அறிகுறி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பூமியில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் பொறுப்பாளி. பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பொறுப்பாளி, கணவனுடைய பிள்ளைகளுக்கும் உடைமைகளுக்கும் பொறுப்பாளி மனைவி, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய பொறுப்பு தாய் தந்தையர்களை பார்க்கிற பொறுப்பு. ஒவ்வொரு மனிதனும் பொறுப்பாளி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தொழில் நடத்துவதாக இருந்தால் பணியாளருக்கு நீங்கள் பொறுப்பு. பணியாளன் விசுவாசமாக வேலை செய்கிற பொறுப்பு பணியாளனுக்கு உண்டு. இப்படி ஒவ்வொரு பொறுப்பாளிகளை குறித்தும் மறுமை நாளில் நிச்சயம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். பொறுப்புகள் என்பது சாதாரணப்பட்ட ஒரு காரியம் அல்ல. உங்களை நம்பி ஒப்படைப்பார்கள், அமானிதம் அது. அதற்கு ஒரு துரோகம் செய்யாமல் நீதத்தோடு நடக்கின்ற சாதுர்த்தியமிக்க விவேகமான ஒரு செயல் பொறுப்பு என்பது. அந்த பொறுப்புகளை விளையாட்டாகவோ பொடும்போக்காகவோ துஷ்பிரயோகம் செய்தால் அதற்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். அது முதலாவது விஷயம். இரண்டாவது, பொறுப்புக்கு தகுதியில்லாத மக்களிடத்திலே கொண்டு போய் நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு பொறுப்பை ஒப்படைத்து அவரையும் பலகீனப்படுத்தி அவரையும் நரகத்திற்கு அனுப்பி கியாம நாளினுடைய அறிகுறிக்குரிய காரியத்தை நாம் எல்லாம் செய்தல் கூடாது. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தகுதி அற்றவர்களிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் அந்த நாள் வரும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அது கியாம நாளின் அறிகுறி என்றார்கள். இந்த விஷயத்திலும் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 3609வது நபிமொழி, முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5603வது நபிமொழி. இது கொஞ்சம் கடுமையான ஒரு எச்சரிக்கை, மிக கடுமையான எச்சரிக்கை. எப்படிப்பட்ட பாரதூரமான எச்சரிக்கை என்றால், இந்த சமூகத்தில் ஒரு 30 பேர்கள் வருவார்கள்.
இந்த 30 பேர்களும் சமூகத்தில் என்ன கொள்கையை சொல்லுவார்கள் என்றால், நானும் இறைவனுடைய தூதர் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு நபி கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலோடு அல்லாஹு தஆலா 5வது அத்தியாயத்தின் 3வது வசனம், அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் அல்-இஸ்லாம தீனா, இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி, இவருக்கு பிறகு தூதர் இல்லை என்று அல்லாஹ் மார்க்கத்தை முழுமைப்படுத்திய பிறகு நானும் இறை தூதர் என்று சொல்ல மனிதர்கள் புறப்பட்டு வருவார்கள். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு யமாமா என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்திலே இருந்து முசைலமா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் நானும் இறை தூதர் என்று மக்கள் மத்தியிலே அறிமுகமாகி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவன் எழுதுகிற கடிதம் எல்லாம் என்ன தெரியுமா? பொய்யர் முஹம்மது அவர்களுக்கு உண்மையான இறை தூதர் முசைலமா எழுதி கொள்வது என்று கடிதம் எழுதுகிற அளவுக்கு துணிந்த பாவி அந்த பாவி. அல்லாஹ்வுடைய ரசூல் ஆள் அனுப்பி தேடி கொலை செய்வதற்கு அளவுக்கு முடிவுக்கு போன பிறகு அவன் ஊர் விட்டு ஊரெல்லாம் தப்பி ஓடினான். இறுதியில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் யமாமா என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் ஒரு போர் நடக்கிற பொழுது எந்த வக்சி ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை கொன்றாரோ, அபூ சுபியானுடைய மனைவி ஹிந்தா பயிற்சி அளிக்கப்பட்ட அந்த வக்சி என்பவர் தான் ஹம்சாவை கொன்றார். கொன்ற பிறகு இஸ்லாத்தை தழுவினார் மக்கா வெற்றிக்கு பிறகு. ஆனால் அவருக்கு ஒரு உறுத்தல், ஒரு உத்தம சீலரை, இஸ்லாத்தை தியாகம் செய்த ஒரு உத்தம சீலரை எதிரணியில் இருந்து கொண்டு கொன்ற இந்த இஸ்லாத்திற்கு ஒரு துரோகம் விளைவித்து விட்டோமே, இந்த இஸ்லாத்திற்கு ஏதாவது ஒரு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்று அந்த வக்சி ரொம்ப ஆர்வத்தோடு இருந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் அவருடைய தலைமை ஆட்சி காலத்தில் யமாமா என்கிற இடத்தில் ஒரு போர் நடந்தது. அந்த போரில் முசைலமா என்கிற பொய்யனை கொன்று இந்த இஸ்லாத்திற்கு நன்றி கடன் செலுத்தினார் அந்த வக்சி என்பவர் என்று வரலாறுகளிலே பார்க்கிறோம். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலேயே ஒரு பொய்யன் கொல்லப்பட்டான். அடுத்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலேயே எந்த அளவுக்கு மீண்டும் தன்னை இறை தூதர்கள் என்று சொல்லி மனிதர்கள் புறப்பட்டார்கள் என்றால், யமன் என்று சொல்லப்படுகிற நாட்டில் அஸ்வத் அல் அன்சியு என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனும் இதே போல தன்னை நபி என்று சொன்னான். உடனே அவன் பிடித்து கொலை செய்யப்பட்டான். துலைஹா பின் குவைலித் சஜா என்று சொல்லப்படுகிற பெண்ணும் தன்னை இறை தூதர்கள் என்று வாதாடினார்கள். பிறகு சஹாபாக்கள் சென்று அழைப்பு பணி செய்த காரணத்தினால் இருவரும் இஸ்லாத்தை தழுவினார்கள். இப்படி சஹாபாக்களுடைய காலத்திலேயே நிறைய பொய்யர்கள், நானும் இறை தூதர், எனக்கும் வகி வருகிறது என்று வகியோடெல்லாம் அந்த பாவிகள் விளையாடினார்கள். அல்லாஹ்வுடைய வகியோடு விளையாடினால் அது எப்படிப்பட்ட விபரீதத்தை ஏற்படுத்தும் தெரியுமா உங்களுக்கு? திருக்குர்ஆனோடு விளையாடினால், அல்லாஹ்வுடைய வகியோடு விளையாடினால் ஒரு சம்பவத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாத்தை தழுவினார். அவர் இஸ்லாத்தை தழுவிய உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் அவருக்கு உயர் அந்தஸ்தை கொடுத்து, எழுத்தாற்றல் இருக்கிற காரணத்தினால், அரபு புலமை இருக்கிற காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு வந்தவரை விசுவாசித்து அவருக்கு வகி எழுதுகிற துறையில் பொறுப்பு கொடுத்தார்கள். இந்த பாவி என்ன செய்தான்? அவன் மீண்டும் கிறிஸ்துவ மதத்திற்கு மரம் மாறி இருந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஹியை எழுதுகிற வேலையை செய்து கொண்டிருந்தான். சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான் எல்லா அத்தியாயமும் மனப்பாடம் செய்தான். இவன் என்ன வேலை பார்த்து கொண்டிருந்தான்? மதீனா முழுக்க போய் நான் எழுதி கொடுப்பதைத்தான் முகமது சொல்லுகிறார், அவருக்கொன்றும் புதிதாக வேதமெல்லாம் ஒன்று அருளுவதில்லை என்று பித்னா செய்ய ஆரம்பித்தான். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அது தெரிந்தது. உடனே பிடித்தவனுக்கு தண்டனை கொடுப்பதற்குள் மீண்டும் அவன் கிறிஸ்தவ மதத்தை தாண்டி ஓடிவிட்டான். ஒரு காலத்தில் அவனுக்கு மரணம் வந்தது. புகாரில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. ஒரு காலத்தில் அவனுக்கு மரணம் வருகிறது. அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் சேர்ந்து அவனை கொண்டு போய் பூமிக்கடியிலே கொண்டு போய் புதைத்து விடுகிறார்கள். காலையிலே வந்து பார்த்தால் பூமிக்கு வெளியிலே கிடக்கிறான். உடனே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் சேர்ந்து முகம்மதுடைய தோழர்கள் மதம் மாறிய காரணத்தினாலும் வஹீல் இப்படி குளறுபடிகள் செய்த காரணத்தினாலும் பூமிக்கடியில் இருக்கிற அந்த ஜனாசாவை தோண்டி வெளியே போட்டு விட்டார்கள் என்று அவதூறு பிரச்சாரம் செய்தார்கள். மீண்டும் 2வது நாள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டி அந்த தோழரை மீண்டும் ஆழமாக புதைத்தார்கள். காலையிலே பார்த்தால் மீண்டும் பூமிக்கு மேலே வந்து கிடக்கிறார். 3 நாள் தொடர்ந்து 3வது நாள் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் முடிவு செய்தார்கள், இது முகம்மதுடைய தோழர்களுடைய வேலை அல்ல, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. காரணம் என்ன? இறுதி வரை அந்த மனிதன் மேலே கிடந்து நாரி பல்வேறு வகையான பறவைகளும் கொத்தி தின்னு அந்த மனிதன் செத்து போனான் என்று வரலாறுகளிலே பார்க்கிறோம். வகியோடு விளையாடும் பொழுது, குர்ஆனோடு விளையாடும் பொழுது, அப்படி ஒரு மனிதன் தன்னை இறை தூதர் என்று சொன்னால் அல்லாஹ் விடுவானா?
அல்லாஹ்வுடைய ரிசாலத்தோடு போட்டி போட்டால் அல்லாஹ் விடுவானா? 1839 இருந்து 1902 வரை பாகிஸ்தானிலே இருக்கிற பஞ்சாப் என்று சொல்லப்படுகிற மாநிலத்தினுடைய ஒரு பகுதியிலே இருந்து மிர்சா குலா என்பவன் நானும் நபி என்று சொல்லி இந்த நூற்றாண்டில் கூட மிகப்பெரிய ஃபித்னாக்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி வாழ்ந்து மரணித்ததை நாம் யாரும் மறக்க முடியாது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாளின் அறிகுறி குர்ஆனோடு விளையாடுவார்கள், வஹியோடு விளையாடுவார்கள். அல்லாஹு தஆலா இறுதி தூதராக என்னை அனுப்பி தூதுத்துவத்தை அல்லாஹ் நிறைவு செய்த பிறகும் மீண்டும் இறை தூதர் என்று சொல்லப்படுகிற பொய்யர்கள் எங்கு பார்த்தாலும் தோன்றுவார்கள். 30 பொய்யர்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் சங்கைக்குரிய இமாம்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் பொய்யர்களை கணக்கிட்டு பார்த்தால் நிறைய பேர்கள் உண்டு. ஆனால் இந்த 30 பொய்யர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது கொஞ்சம் சக்தி வாய்ந்து வீரியத்தோடு தலைமைத்துவம் ஏற்று ஜமாத்துகளை உருவாக்கியவர்கள் இந்த 30 பேர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த முன்னறிவிப்பு இன்றைக்கு சாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு ரசூல் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், எனக்கு பிறகு இனி ஒரு தூதர் வருவதாக இருந்தால் அது இந்த அலியாகத்தான் இருப்பார், ஆனால் தூதர் கிடையாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதி தூதர் அல்லாஹு தஆலா என்னை எப்படி தூதுத்துவ பணியில் நிவர்த்தி செய்தான், முழுமையாக்கினான் என்றால், ஒரு அடியான் ஒரு வீட்டை கட்டி மக்களை எல்லாம் அந்த வீட்டை சுற்றி பார்க்க ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்து அழைக்கிறான். வீட்டை சுற்றி பார்க்கிற மக்கள் எல்லாம் ஒரு செங்கல் மூலையில் மீதம் இருந்ததை பார்த்து, இந்த செங்கல்லும் வைத்தால் இந்த மாளிகை எந்த அளவுக்கு அழகானதாக கண்ணை கவரக்கூடியதாக முழுமை அடைந்ததாக அமையும் என்று மக்கள் பேசிக் கொண்டார்கள். அந்த செங்கல் தான் நான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூதுத்துவ பணியில், அந்த தூதுத்துவ பணியில் உள்ள முழுமைப்படுத்தியவன் நான், என்னோடு தூதர்கள் கிடையாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் பொய்யர்கள் வருவார்கள், தூதர் என்று மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வார்கள், அது கியாமத் நாளின் அறிகுறி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முன்னறிவிப்பையும் நாம் மறந்துவிடக் கூடாது. மிக மிக ஜாக்கிரதையாக நாம் இருத்தல் அவசியம். அடுத்த அல்லாஹ்வுடைய ரசூல் உலக அமைப்பு முறைகளில் கொஞ்சம் வித்தியாசங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். குறிப்பாக அரபு பாலைவனங்களில் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1839 1681 இந்த நபிமொழிகளை பார்த்தால் அரபு தீபகற்பத்தில் ஒரு சில மாற்றங்கள் உண்டாகும், அது கியாமத் நாளின் அறிகுறி என்கிறார்கள். எப்படியாம்? அரபு தீபகற்பங்களில் இன்றைக்கு விளைச்சல்கள் உண்டு. அந்த விளைச்சல்கள் எல்லாம் குழப்பங்கள் அதிகமாகும் போது, அநியாயங்கள் அக்கிரமங்கள் அதிகமாகும் போது விளைச்சல் பூமி எல்லாம் மேய்ச்சல் நிலங்களாக மாறிவிடுமாம். விளைச்சல் செய்ய ஆளே இருக்காதாம். அந்த பூமிகளில் எல்லாம் வாய்க்கால்கள் ஓட ஆரம்பிக்குமாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் நினைத்துக் கொள்ளுங்கள், கியாமத் நாளின் அறிகுறி. பாலைவனங்கள் எல்லாம் எங்கு பார்த்தாலும் பூங்காங்களாக மாற்றப்படும், சோலைகளாக மாற்றப்படும். பாலைவனங்கள் என்பது அதற்கே உரித்தான ஒரு யதார்த்த, அது ஒரு வறண்ட பூமி. அந்த வறண்ட பூமியை சோலைகளாக மாற்றுவார்கள் வாழ்கிற மக்கள். பூங்காக்களாக, சோலைகளாக, செயற்கையாக மக்கள் மாற்றுவார்கள். அப்படி மாற்றுகிற காலம் வந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், அது கியாமத் நாளின் அறிகுறி. அது ஒரு கியாமத் நாளின் அறிகுறி என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பிலே நீங்கள் பார்க்கலாம். அடுத்த அல்லாஹ்வுடைய ரசூல் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிறார்கள். கொஞ்சம் ஆச்சரியமான காரியம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், மனிதன் வறுமையோடு இருப்பான், ஆடை அணிந்தாலும் நிர்வாணமாக அரைகுறை ஆடையோடு மனிதன் இருப்பான், காலிலே செருப்பெல்லாம் இருக்காது, காலில் செருப்பில்லாமல் முழுமையான ஆடை இல்லாமல் வறுமையோடு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மனிதன் திடீரென மிகப்பெரிய ஒரு சமூகத்திற்கே தலைவனாக மாறிவிடுவான். எந்த வசதி வாய்ப்பும் இருக்காது, அவன் யார் என்றே தெரியாது. ஆனால் திடீரென மக்கள் மத்தியிலே சமூகத்தில் பெரிய பிரபலமாகி மக்கள் மத்தியில் மக்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பாளியாக தலைவராக மாறிவிடுவான். அப்படிப்பட்டவனை தெரிந்து கொண்டால் கியாமத் நாளின் அறிகுறி. உலகம் அழிய போகுது. தகுதி இல்லாதவர்கள், பொறுப்புக்கு தகுதி இல்லாதவர்கள் நாணயம் பால்படுத்தப்படும் பொழுது அந்த நாளை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதனுடைய விளக்கத்தை சொல்லுகிறார்கள். யாரெல்லாம் பொறுப்புக்கு வர வேண்டும், மக்களுக்கு தலைவராக வேண்டும் என்கிற நியதியோ கோட்பாடோ அந்த காலத்தில் இருக்காது, எல்லாம் வருவார்கள் என்றார்கள். ஒட்டகத்தை மேய்த்தவர்கள் எல்லாம் உயர்வான கட்டிடம் கட்டுவார்களாம். நடுத்தர வர்க்கத்தினர்கள் எல்லாம் அடுக்குமாடி கட்டிடம் கட்ட ஆரம்பிப்பார்களாம். திடீரென ஒரு மாற்றம்.
இந்த மாற்றங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரியில் 7121 50வது நபிமொழிகளில் நீங்கள் பார்க்கலாம். திடீரென இப்படிப்பட்ட மாற்றங்கள். நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவர்கள் திடீரென மாறுவார்கள், வறுமையோடு இருக்கிற மக்கள் திடீரென அந்தஸ்திலே உயருவார்கள். அதற்காக வேண்டி பொருளாதாரம் திரட்டுவதோ, ஏழை ஏழையாகத்தான் இருக்க வேண்டும், வசதியை பெருக்கிக் கொள்ளக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்ல. முறைகேடான வருமானம், முறைகேடான அடிப்படையில் பொருளீட்டுதல், அடுத்தவருடைய பொருள்களை அபகரித்துதல், மார்க்கத்திற்கு புறம்பான வியாபாரங்களை செய்தல், திடீரென பொருளாதாரத்தில் முன்னேறுகிற காலம் உடைய மக்களை நீங்கள் பார்த்தால் தெரிந்து கொள்ளுங்கள், அதுவும் கியாம நாளின் அறிகுறி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்த அல்லாஹ்வுடைய ரசூல் ஹாக்கிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4வது பாகம் 493வது நபிமொழி, கொஞ்சம் வித்தியாசமான நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், கியாம நாள் வரும் பொழுது கியாம நாளுடைய அறிகுறி எப்படி இருக்கும் என்றால், மக்கள் சலாம் சொல்லுவார்களாம், ஆனால் அது அவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் சொல்லுவார்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்றார்கள். சலாத்தினுடைய மகிமை என்ன? ஈமான் கொள்ளாதவரை நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது, ஒருவரை ஒருவர் நீங்கள் நேசிக்காதவரை ஈமான் கொள்ள முடியாது, ஒருவருக்கொருவர் நீங்கள் சலாம் சொல்லும் வரை நீங்கள் நேசமும் கொள்ள முடியாது. சலாம் சொன்னால் நேசம் வரும், நேசம் வந்தால் ஈமான் வரும், ஈமான் இருந்தால் தான் சொர்க்கம் செல்ல முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் மக்களுடைய மனப்பாங்கு எப்படி வருமா? தங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லுவார்கள், பாவப்பட்ட மக்களை கண்டு கூட அவர்கள் பார்க்க மாட்டார்கள். ஏழை எளிய மக்களுக்கு சலாம் சொல்ல மாட்டார்கள், வசதியில் குறைந்த மக்களுக்கெல்லாம் சலாம் சொல்ல மாட்டார்கள். அவர்களுடைய அந்தஸ்துக்குரியவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லுவார்கள். அந்தஸ்துக்குரியவர்கள் மட்டும் நோய்வாய்ப்பட்டால் போய் பார்ப்பார்கள். ஏழை எளிய மக்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உண்ண உணவில்லாமல் பட்டினி கிடந்து பசியுமாக இருந்து தீராத நோயில் அண்டை வீட்டிலே ஒரு பரம ஏழை இருப்பான், அவனை எல்லாம் பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை. வசதியில் மிஞ்சியவர்கள் லேசாக ஒரு தலைவலி வந்தாலே ஓடி போய் பார்ப்பார்கள். அதற்குரிய மரியாதையோடு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு முஸ்லிம் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒரு 5000 ரூபாய் இருந்தால் அதற்குரிய சிகிச்சை மேற்கொண்டு மருத்துவம் செய்து உயிர் வாழ முடியும் என்கிற அளவுக்கு நோய்வாய்ப்பட்ட மனிதன், அவனை மனிதன் பார்க்கவே மாட்டான். இப்படி பாரபட்சமான நிலைமை, பாரபட்சமான நிலைமை. வசதியுடையவர்களுக்கு மட்டுமே சலாம் சொல்லுவது, தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சலாம் சொல்லுவது, தங்களுக்கு உரியவர்களுக்கு மட்டுமே சலாம் சொல்லுவது, இது நல்ல பழக்கம் அல்ல. கியாம நாள் வரப்போகிறது என்பதற்குரிய அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த விஷயத்திலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அகமது என்கிற நபிமொழி 10306வது நபிமொழி. அகமது என்கிற கிதாபில் 10306வது நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எங்கு பார்த்தாலும் கடை தெருவுகள் அதிகமாகுமாம். அல்லாஹ்வுக்கு பூமியில் பிடித்தமான இடம் அல்லாஹ்வுடைய வீடு பள்ளிவாசல், அல்லாஹ் வெறுப்புக்குரிய வீடு இடம் கடை வீதி, சைத்தான் அதிகம் நடமாடுகிற இடம் கடை வீதி. கடை வீதிக்கு நீங்கள் சென்றால் அலுவலகம் முடிந்தால் உடனே வீடு திரும்புங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவ்வளவு அநியாயங்கள் நடக்கக்கூடிய இடம், அவ்வளவு பாவமான காரியங்கள் நடக்கக்கூடிய இடம். மனிதன் தன்னுடைய ஈமானை, மனிதன் தன்னுடைய தக்குவாவை, மனிதன் தன்னுடைய ஹிதாயத்தை பறிகொடுக்கக்கூடிய இடம் கடை தெருவு. அந்த கடை தெருவு அதிகமாகும். ஆரம்பத்தில் எல்லாம் பாருங்கள், சந்தைகள் இருக்கிற பழக்கம். வாரத்திற்கு ஒரு முறை சந்தைகள் இருக்கும், மாதத்திற்கு 2 முறை சந்தைகள் இருக்கும். சந்தைகளுக்கு விளைச்சல் பொருள்கள், மனிதனுடைய அத்தியாவசிய பொருள்கள் வரும். மக்கள் குறிப்பிட்ட நாளில் போய் சென்று தங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிற காலமாக இருந்தது. ஆனால் அந்த காலம் வரும் பொழுது எங்கு பார்த்தாலும் கடை வீதிகள் அதிகமாகும், கடை தெருவுகள் அதிகமாகும். அல்லாஹ்வுடைய பள்ளியில் மக்கள் இருக்க மாட்டார்கள், அங்குதான் மக்கள் கூட்டம் கூட்டமாக இருப்பார்கள். சைத்தானுக்குரிய இடம் அப்படிப்பட்ட இடம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதையும் ஒரு முன்னறிவிப்பாகவே அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். அடுத்தது அகமது என்கிற நபிமொழி தொகுப்பில் 1511வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், மனிதன் நாவை கொண்டு சாப்பிட ஆரம்பிப்பான். மனிதன் நாவை கொண்டு மனிதன் சாப்பிட ஆரம்பிப்பான். அந்த நாள் வராதவரை யுக முடிவு நாள் வராது. நாவை கொண்டு மனிதன் சாப்பிடுகிறான் என்றால் என்ன பொருள்? ஒரு முறை பணத்துக்காக வேண்டி சத்தியத்தை பேசுவான், அதை விட கொஞ்சம் கூடுதல் பணம் யாராவது கொடுத்தால் இன்னும் கொஞ்சம் மாற்றி பேசுவான். இன்றைக்கு இந்த கட்சியை ஆதரித்து பேசுவான், நாளைக்கு வேற எங்காவது பொறுப்புகள் கொடுத்தால் இந்த கட்சியை தரைக்குறவாக பேசி அந்த கட்சியை உயர்த்தி பேசுவார். இப்படி மனிதன் உலக ஆதாயத்திற்காக வேண்டி தன்னுடைய நாவை பயன்படுத்துவான். காசுக்காக வேண்டி சத்தியத்திற்கு மாறாக பேசுவான். சத்தியத்தை பேசுவதாக இருந்தாலும் தனக்கு பணம் வேண்டும் என்று சொல்லுவான். நாவை
பேச்சாற்றலை தொழிலாக ஆக்குகிற காலம் வரும். அதுவும் கியாமத் நாளின் அறிகுறி. அதுவும் கியாமத் நாளின் அறிகுறி. பேச்சாளர்கள் உருவாகலாம், அது தப்பல்ல. ஒரு தாயின் மூலம், ஒரு பேச்சாளரின் மூலம் மக்கள் நேர்வழி பெறலாம், பேச்சாளர்கள் உருவாகலாம். அது அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திற்குரிய பாதையை உங்களுக்கு இலகுவாக்கும் என்பது நபிமொழி. அது நல்லவர்களுக்குரிய உதாரணம். ஆனால் பேச்சை தொழிலாக ஆக்கி நாவின் மூலம் பொருளாதாரம் திரட்டுவது, இன்னும் சொல்ல வேண்டுமானால் சாதாரண ஒரு பொருளை பேச்சு சாதுரியத்தின் மூலம் அந்த பொருளுக்கு மெருகூட்டி கொஞ்சம் அதிகமாக பில்டப் பண்ணி ஒரு சில பொருள்களை சத்தியம் போட்டு கூட விற்பனை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? பேச்சு சாதுரியத்தின் மூலம் மக்களை விழுக்காட்டுகிறவர்கள், பேச்சு சாதுரியத்தின் மூலம் இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறவர்கள், பேச்சை ஒரு தொழிலாக ஆக்குகிறவர்கள், பணத்திற்கு தகுந்தாற் போல, பதவிகளுக்கு தகுந்தாற் போல சத்தியத்தை அசத்தியமாக, அசத்தியத்தை சத்தியமாக மனிதன் இந்த உலகத்தில் பேச ஆரம்பிப்பான். அதுவும் கியாமத் நாளின் அறிகுறி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த ஒரு அறிகுறி புகாரியில் 7086வது நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கொடுக்கல் வாங்கலில் அன்றைக்கு நம்பிக்கை எல்லாம் இருக்காது. நம்பிக்கைக்குரியவன் இதோ இந்த கோத்திரத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான், அதோ அந்த குடும்பத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான் என்று மனிதன் தேடி பிடித்து, நம்பிக்கைக்குரியவர்களை மனிதன் தேடி பிடிக்கிற காலம் வரும். அப்படிப்பட்ட காலம் வரும் பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், அது கியாமத் நாள் நெருங்கிவிட்டது. எங்கு பார்த்தாலும் வாக்குக்கு மாற்றம், எங்கு பார்த்தாலும் நம்பிக்கைக்கு துரோகம், எங்கு பார்த்தாலும் வாக்கு மீறுதல், எங்கு பார்த்தாலும் மோசடி தனங்கள், எங்கு பார்த்தாலும் ஏமாற்று தனங்கள், இப்படி நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிற மக்கள் அதிகமாகும் போது தெரிந்து கொள்ளுங்கள், அது கியாமத் நாளின் அறிகுறி. இதற்கெல்லாம் உண்டு மறுமையில் இன்ஷா அல்லாஹ். அதை நாம் தொடர்ந்து நாம் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிற முன்னறிவிப்புகள், இந்த முன்னறிவிப்புகள் மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக எல்லாம் வருவார்கள் அந்த நாள் நெருங்கும் பொழுது, எப்படிப்பட்ட மக்களை எல்லாம் அல்லாஹு தஆலா வாழ வைத்து அந்த நாளை கொண்டு வருவான் என்பதைத்தான் நாம் தொடர்ந்து இந்த உரையின் மூலம் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப கொடுக்கல் வாங்கலில் நாணயம் இல்லாத மக்கள் உருவாவார்கள். அவர்களிடத்திலே நேர்மை எதிர்பார்க்க முடியாது, நாணயத்தை எதிர்பார்க்க முடியாது. கொடுத்த பொருளை திரும்ப கேட்டால் கிடைப்பதே அரிது என்கிற ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். எங்காவது மூளையில் மனிதன் நாணயம் உள்ளவன் இருக்கிறானா என்று தேடுகிற காலம் வரும். அது கியாமத் நாளின் அறிகுறி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் நல்ல அறிவுள்ளவனாக இருப்பான். சமூகத்தில் எல்லோரும் அவனை அறிவாளி என்று சொல்லுவார்கள். சமூகத்தில் எல்லோரும் அவனை மிகச்சிறந்த ஒரு வீரன் என்று சொல்லுவார்கள். சமூகத்தில் எல்லோரும் அவனை மிகப்பெரிய ஒரு விவேகம் உள்ளவர் என்று சொல்லுவார்கள். ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், அதெல்லாம் வெளிவேஷம். அவனுடைய உள்ளத்தில் கடுகளவு கூட ஈமான் இருக்காது, கடுகளவு கூட ஈமான் இருக்காது. பேச்சாற்றல் உள்ளவர்கள், எழுத்தாற்றல் உள்ளவர்கள், சாதுர்த்தியமிக்கவர்கள், விவேகமானவர்கள், வீரமிக்கவர்கள் எல்லாம் சமூகத்தில் இருப்பார்கள். உங்களுக்கும் தெரியும் அப்படிப்பட்ட அந்தஸ்துக்குரியவர்கள் என்று. ஆனால் உள்ளம் எப்படி இருக்கும் என்றால் கடுகளவு கூட ஈமான் இருக்காது. ஈமானுக்கும் இஸ்லாத்திற்கும் உள்ளத்திற்கும் சம்பந்தம் இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உண்மைதானே? உண்மைதானே? புகாரி, முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் ஈமானுடைய பாடத்தில் முதலாவதாக வருகிற நபிமொழிகளை பாருங்கள். 3 மனிதர்களை அல்லாஹு தஆலா மறுமையில் முதற்கட்டமாக விசாரிப்பான். மறுமையை பற்றி பார்க்கும்பொழுது இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்ப்போம். 3 பேரை அல்லாஹ் விசாரிக்கிறான். குர்ஆனை ஓதியவன், அல்லாஹ்வுடைய பாதையில் உயர் தியாகம் செய்தவன், பொருளாதாரத்தை வாரி வாரி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தவர்கள். 3 பேரையும் அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது குர்ஆன் ஓதுகிறவன் சொல்கிறான், அல்லாஹுவே, நான் குர்ஆனை படித்தேன், மக்களுக்கு சொன்னேன், இரவு பகலாக அந்த குர்ஆனை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல பாடுபட்டேன் என்றெல்லாம் சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், செயல் உண்மைதான், அந்த செயல் எல்லாம் உண்மைதான். குர்ஆனை ஓதியது உண்மை, மக்களுக்கு காலை மாலை பாடம் எடுத்தது உண்மை, திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்பு நடத்தியது உண்மை, எல்லா இடங்களிலும் போய் திருக்குர்ஆனை போய் போதித்தது உண்மை, மக்களை திருக்குர்ஆனின் பக்கம் நீ அழைத்தது உண்மை, எல்லாம் உண்மைதான், யார் இல்லை என்று சொன்னால். ஆனால் அதையெல்லாம் செய்யும் பொழுது உன்னுடைய உள்ளம் எப்படி இருந்தது, அதுதான் முக்கியம். மக்கள் எல்லாம் என்னை திருக்குர்ஆனில் தேர்ச்சி பெற்றவன் என்று பாராட்ட வேண்டும், திருக்குர்ஆனை அதிகமாக மனப்பாடம் செய்தவன் என்று புகழ வேண்டும், அதிகம் அதிகம் பிரச்சாரம் செய்கிறவன் என்று உன்னை மக்கள் எல்லாம் பாராட்ட வேண்டும் என்று தானே செய்தாய். இதோ அந்த மக்கள் இங்கே இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே அதற்குரிய கூலியை பெற்றுக்கொள், என்னிடத்தில் எந்த கூலியும் அல்ல என்று அல்லாஹு தஆலா குர்ஆனை ஓதியவனை நரகத்திலே தூக்கி வீசுகிறான் என்று பார்க்கிறோம்.
பொருளாதாரத்தை வாரி வாரி செலவு செய்தவன் அதே போல தன்னுடைய செல்வங்களை எல்லாம் கொடுத்தேன் என்கிறான். அல்லாஹ் உண்மை என்று சொல்லுகிறான். ஆனால் கொடுத்ததெல்லாம் எதற்கு? கொடையாளி என்று மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும் என்கிற உள்ளம் இருந்தது. அது மக்களுக்கு தெரியாது, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய பாதையில் போரிட்டு உயிரை நீத்தேன் என்கிறாய், உண்மைதான். போருக்கு போனாய், உன்னுடைய பாதையிலே உயிரை நீ துச்சமாக தூக்கி வீசினாய், உண்மைதான். உன்னை எல்லோரும் தியாகி என்று சொல்ல வேண்டும் தானே என்று சொன்ன செய்தாய். மக்கள் எல்லாம் உன்னை உலகத்திலே பாராட்டி விட்டார்கள். இதோ அந்த மக்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி விடுவான். அப்படியானால் உள்ளம் ஒன்று, செயல் ஒன்று, பார்வை ஒன்று, எண்ணம் ஒன்று, சிரிப்பொன்று, உள்ளம் ஒன்று, பேச்சு ஒன்று, நடவடிக்கை ஒன்று என்று இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் அதிகமாகும் பொழுதும் அந்த நாள் வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட நிலையிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். அடுத்தது அன்பான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக மக்களுடைய நிலைப்பாடுகள் பொருளாதார ரீதியாக எப்படி மாறும் என்று சொல்கிறார்கள். பாருங்கள், இந்த உலகத்தில் மனிதன் இன்றைக்கு பொருளாதாரத்திற்காக வேண்டிதான் எல்லா வேலைகளையும் செய்கிறான். கொலை கூட மனிதன் ஏன் செய்கிறான்? அநியாயங்களை துணிச்சலாக மனிதன் ஏன் செய்கிறான்? அரைஜான் வயிற்றுக்காக வேண்டி, பொருளாதாரத்திற்காக வேண்டி, பொருளாதாரத்தில் உன்னதமான நிலையை அடைவதற்காக வேண்டிதான் மனிதன் எல்லா வகையான அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்கிறான். அல்லாஹு தஆலா அந்த நாள் வரும் பொழுது வாரி 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 கொடுப்பானாம். எந்த அளவுக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பாருங்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1837, 1838, 1840, 1841 தொடர்ந்து வருகிற நபிமொழியில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வதை கேளுங்கள். ஒரு மனிதன் அந்த நாள் நெருங்கும் பொழுது ஒரு மனிதன் தர்மத்தை எடுத்துக்கொண்டு போய் மக்கள் மத்தியிலே கொடுப்பதற்கு ஆட்களை தேடுவானாம். ஒரு மனிதன் சொல்லுவானாம், நேற்று கொண்டு வந்து கொடுத்தா நான் வாங்கி இருப்பேனே, இன்றைக்கு எனக்கு தேவையில்லை என்பானாம். அந்த தர்மத்தோடு வந்த அந்த மனிதன் தர்மத்தை திரும்ப கொண்டு போய் கொடுப்பான். தர்மம் வாங்க ஆளே இருக்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னொரு நபிமொழி பாருங்கள், தங்க கட்டியை எடுத்து வருவானாம் ஒரு செல்வந்தன். எடுத்து வந்து இதை என்னிடமிருந்து தர்மமாக பெறுகிறவர்கள் யாரும் இல்லையா என்று கேட்பானாம். வாங்குவதற்கே ஆள் இல்லாமல் போய் அவன் அந்த தங்க கட்டியை திரும்ப கொண்டு சென்று விடுவானாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தது பாருங்கள், தர்ம பொருளை எடுத்து வருவான், பெற்றுக்கொள்வதற்கு ஆளே இருக்காதாம். அந்த செல்வந்தன் மிகுந்த வேதனை அடைவானாம். அந்த தர்மத்தின் மூலம் ஒரு நன்மை கிடைக்கிற வாய்ப்பே எனக்கு இல்லையே, ஜக்காத்து வாங்க ஆள் இல்லையே, தர்மம் கொடுத்தால் வாங்குவதற்கு ஆள் இல்லையே, பொருளாதாரத்தை கொண்டு நான் எப்படி ஜிஹாத்து புரிவது? பொருளாதாரத்தை செலவு செய்வதன் மூலம் நரக நெருப்பினுடைய காய்ந்த பேரித்தம்பளத்தை தர்மம் செய்தாவது நரகத்திலே இருந்து உங்களை காப்பாற்றுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிப்பது எது தெரியுமா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் பொருளாதார உதவி செய்வது. அல்லாஹ்வினுடைய அடியார்களின் மீது நீங்கள் இரக்கம் செலுத்தினால் உங்களின் மீது அல்லாஹ் இரக்கம் செலுத்துவான். அடியார்களுடைய கஷ்டங்களை துன்பங்களை நீங்கள் போக்கினால் உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்களை அல்லாஹ் போக்குவான். அடியார்களுடைய சிரமத்தில் நீங்கள் பங்கெடுத்தால் உங்கள் சிரமத்தில் அல்லாஹ் பங்கெடுப்பான். இந்த நிலையெல்லாம் இருக்காது. மனிதன் காசு பணம் என்று அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், பேராசை, பொருளாதாரம் என்கிற பேராசை மனிதனுக்கு கபரில் கொண்டு போய் இருக்கிற வரை உண்டாகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த பொருளாதாரத்தை மனிதன் சம்பாதித்து கஞ்சத்தனத்தின் காரணமாக தர்மம் செய்யாமல் என்னுடையது 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 என்று மனிதன் சேமித்து வைத்தானே, அது ஒரு காலத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான். எப்படிப்பட்ட காலமாம்? உனக்கு அல்லாஹ் தஆலா தருகிற செல்வம் அன்றைக்கு வாழ்கிற மக்களுக்கெல்லாம் ஜகாத்தின் மூலம் நன்மை அடைய முடியாது. இப்படிப்பட்ட மிகச்சிறந்த நன்மை எல்லாம் மனிதன் இழக்கிற காலம் வரும். அதற்காகத்தானே நீங்கள் இப்படிப்பட்ட வேலை செய்கிறீர்கள், அதற்குத்தானே இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு காலம் வரும். அன்பர்களே, அந்த காலம் படுபயங்கரமான காலம். அந்த காலம் படுபயங்கரமான காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு நபிமொழியை பாருங்கள். 1841வது நபிமொழி. அந்த காலம் வரும் பொழுது இந்த பூமிக்கு மேலிருந்து திடீரென பார்த்தால் தூண்கள் தூண்களாக, அல்லாஹ்வுடைய ரசூல் பயன்படுத்துகிற வாசகத்தை பாருங்கள். திடீரென பார்த்தால் எங்கு பார்த்தாலும் வெள்ளி தூண்கள், எங்கு பார்த்தாலும்
தங்கத்திலான தூண்கள். அதை பார்த்து கொண்டு மனிதன் சொல்லுவானா, இதற்காக வேண்டிதான் நான் கொலை குற்றம் செய்தேன், இந்த பொருளாதாரத்தை அடையத்தான் நான் கொலை குற்றம் செய்தேன், என்னால் எத்துணை உயிர்கள் பலியானது என்று மனிதன் கை சேதப்படுவான். இதற்காக வேண்டிதான் உறவு முறைகளை எல்லாம் பேணாமல் நான் துண்டித்து வாழ்ந்தேன், என்ன அநியாயம், இன்றைக்கு காசு பணம் பூமிக்கு மேல் கொட்டி கிடக்கின்றது என்று மனிதன் பேசுவான். இதற்காக வேண்டிதான் திருடினேன், என்னுடைய கரங்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டது என்று மனிதன் பேசுவானாம். எடுத்து கூட பார்க்க அன்றைக்கு மனிதனுக்கு தேவை இருக்காதாம். காரணம், எல்லோரும் செல்வத்தால் நிறைந்திருப்பார்கள், எல்லாரும் நிறைந்திருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் குதிரையில இருந்து கீழே விழுந்து வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவரை பார்த்து நலன் விசாரிக்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்ற சம்பவம். போனால் அல்லாஹ்வுடைய ரசூல் படுத்துக் கொண்டிருக்கிறார். செய்தியை நலன் விசாரிக்க சென்ற தோழரோ அவரை பார்த்து தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அழுகுரல் சப்தம் கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விழித்து பார்த்தால் அருகிலே உமர் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். என்ன உமரே என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த படுக்கிற அந்த நிலையை பார்த்து உமர் அவர்கள் அழுத சம்பவம் புகாரிலே உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு ஒரு தலகாணியை வைத்திருக்கிறார். என்ன தலகாணியாம்? பேரித்தம்பட்டைகள், கீழே இருக்கிற குப்பைகளை எல்லாம் எடுத்து ஒரு கவரிலே போட்டு குத்தி அதை தலைக்கு வைத்திருக்கிறார். இடுப்பு வரைதான் அவருக்கு போர்வை இருக்கிறது. இடுப்பிலிருந்து கால் வரை உள்ள தளங்கள் கீழே கிடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கை அறையுடைய சம்பவம். தலைக்கு மேலே சின்ன ஒரு தோல் பை, மேனியெல்லாம் அந்த ஈச்ச மரத்தால் செய்யப்பட்ட கட்டிலில் படுத்த காரணத்தினால் மேனியெல்லாம் வடுவடுவாக இருக்கிறது. இதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஹெர்குலிஸ் மன்னர்கள் எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள், ஹெர்குலிஸ் மன்னர்கள், கிஸ்ரா, ஹெர்குலிஸ் போன்ற மன்னர்கள் எவ்வளவு அழகாக வாழ்கிறார்கள், உங்களுக்கு ஏன் யா ரசூலல்லாஹ் இந்த நிலைமை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமர் அவர்களே, அவர்கள் எல்லாம் உலகத்திற்காக வேண்டி உலகத்தை அனுபவிக்க வந்தவர்கள், நமக்கு மறுமை உனக்கு தெரியாதா? உலகத்திற்கும் நமக்கு என்ன தொடர்பு? ஒரு பயணியை போல வாழ வந்தவர்கள் தானே நாம். பயணத்துடைய இலக்கு நமக்கு மறுமை தானே. பயணத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். இளப்பாற ஒரு மரத்தினுடைய அடியில் சிறிது நேரம் நின்று திரும்ப நாம் பயணத்தை தொடங்குவோமே, நமக்கும் அந்த மரத்திற்கும் என்ன தொடர்போ அதுதான் நமக்கும் உலகத்திற்கும் உள்ளது. பொருளாதாரம் நமக்கு வேண்டாம், நமக்கு அல்லாஹ் வேண்டும், மறுமை வேண்டும், சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னார்களே சஹாபாக்கள் எல்லாம். பசியும் பட்டினியுமாக இருந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னறிவிப்பு செய்தார்கள். பிலால் அவர்களுக்கு, அபூ ஹுரைரா அவர்களுக்கு, இன்னும் நிறைய நபி தோழர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். இந்த பட்டினி நிலை தொடராது, இந்த நிலை தொடராது. அல்லாஹு தஆலா உங்களுக்கு கஅபாவிற்கு விரிக்கப்படுகின்ற புனிதமிக்க அந்த ஆடை, தரமிக்க அந்த ஆடையை காட்டிலும் சிறந்த ஆடை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்பை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மௌத்துக்கு பிறகே சஹாபாக்கள் அனுபவிக்க ஆரம்பித்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் தலை சிறந்த உயர்ந்த உயர் ரகமான பேரித்தம்பழங்களை வைத்து நோன்பு திறக்கும் பொழுது அழுது கொண்டே நோன்பு திறந்த சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல பேரித்தம்பழத்தை உண்ணாமலேயே மரணித்து போனாரே, அல்லாஹு தஆலா எவ்வளவு செல்வங்களை நமக்கு தந்திருக்கிறான் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் நினைவு கூறிய சம்பவம். அல்லாஹு தஆலா வருவான், அல்லாஹு தஆலா தருவான். உலகத்தில் பொருளாதாரம் 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 அதுதான் நமக்கு தேவை என்று யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ். உங்களுடைய பொருளாதாரமோ உங்களுடைய மக்கள் மனைவி மக்களோ அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு தடையாக ஆக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. ஆக்கிய மக்கள் பொருளாதாரம் தான் தேவை, அல்லாஹ் தேவையில்லை. பொருளாதாரம் தான் தேவை, இபாதத்து தேவையில்லை. பொருளாதாரம் தான் தேவை, இஸ்லாம் தேவையில்லை. பொருளாதாரம் வேண்டும், அதற்கு இடையூறு இல்லாமல் தான் இஸ்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்பிய மக்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். பூமியில் இருந்து தங்கங்களாக, பூமியில் இருந்து வெள்ளிகளாக எடுப்பதற்கு ஆள் இல்லாமல் அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் மனிதன் பார்த்து, இதற்காகத்தான் கொலை செய்தேன், இதற்காகத்தான் குடும்பத்தையே பிரித்து நாசமாக்கி வாழ்ந்தேன், இதைத்தான் திருடி கையெல்லாம் இழந்தேன், ஆனால் பூமிக்கு மேல் எங்கு பார்த்தாலும் கொட்டி கிடக்கின்றதே என்று மனிதன் கூப்பாடு போடுகிற நாள் அந்த நாள், மனிதன் கூப்பாடு போடுகிற நாள் அந்த நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நண்பர்களே, இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும், எங்கு பார்த்தாலும் செல்வச் செழிப்பு, எங்கு பார்த்தாலும் செல்வச் செழிப்பு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிற ஒரு செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5541வது நபிமொழியை பாருங்கள். யூப்ரட்டிஸ் நதியை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். யூப்ரட்டிஸ் நதி மிக பிரம்மாண்டமான நதி. அந்த நதி ஒரு காலத்தில் வற்றும். தண்ணீர் இல்லாத சூழ்நிலை அந்த யூப்ரட்டிஸுக்கு ஏற்படும். அது மட்டுமல்ல, திடீரென அந்த பூமி, அந்த யூப்ரட்டிஸ் நதியிலே இருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மலை உருவாகும். அந்த மலை சாதாரண மலையா?
இந்த பூமி இடம்பெயராமல் இருப்பதற்காக அல்லாஹு தஆலா நட்டி வைத்திருக்கிறானே மலை, பாராங்கற்களால் இறுக்கமான மலை. இந்த மலை அல்ல, அது என்ன மலையாம்? அந்த மலை தங்கத்தாலான ஒரு மலையாம். யூப்ரட்டிஸ் நதிகள் எல்லாம் பற்றி அந்த யூப்ரட்டிஸ் நதியில் மிகப்பெரிய ஒரு மலை, அந்த மலை தங்கத்தாலான மலை. கேள்விப்பட்டு எல்லா மனிதர்களும் ஓடுவார்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எல்லோரும் ஓடுவார்கள். ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அந்த காலத்தை அடைகிற மக்கள் யாரும் போய் அதில் ஒரு துண்டு கூட எடுத்து விடாதீர்கள். என்ன காரணமாம்? அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று நீங்கள் பாருங்கள். அனுபவிக்க ஓடாதீர்கள், ஓடி போய் எடுக்க முண்டி அடித்து சண்டை போடாதீர்கள். அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்றைக்கு முஸ்லிம்கள் அதிகமாக இருப்பார்கள், அவர்களுடைய ஆட்சியின் கீழ் தான் அந்த பகுதி இடம்பெற்றிருக்கும். ஆனால் அதை சுற்றி நிறைய முஸ்லிம்கள், இது எங்களுக்குரியது, அல்லாஹ்வுக்கு சொந்தமான பூமி, இது எங்களுக்குரியது, எங்களுக்குரியது என்று எல்லோரும் போட்டி போட்டுக் கொண்டு சண்டையிட்டுக் கொண்டு உயிர் சேதங்கள் கூட ஏற்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், முஸ்லிமில் 5551வது நபிமொழி உரிமை கொண்டாடி எந்த அளவுக்கு உயிர் சேதம் ஏற்படும் என்றால், ஒவ்வொரு 100 பேருக்கும் 99 பேர்கள் சாவடிக்கப்படுவார்களாம். ஒரு மனிதன் தான் மீதமாவான். 99 பேர், ஒவ்வொரு 100 பேருக்கும் 99 பேர்கள் கொலை செய்யப்படுவார்கள். அந்த நாள் வரும் பொழுது யூப்ரட்டிஸ் நதியில் அல்லாஹ் தஆலா தங்கத்தால் ஒரு மலையை உருவாக்கும் பொழுது எல்லாம் ஓடுவீர்கள், யாரும் போய் தொட்டு விடாதீர்கள், அருகில் கூட போகாதீர்கள். கேள்விப்பட்டிருங்கள், அந்த நாள் நெருங்கி விட்டது, அந்த நாள் வரப்போகிறது என்று கேள்விப்பட்டிருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு காலம் வரும், தர்மத்தை வாங்காத காலம். இன்றைக்கு கூட ரமதானுடைய காலம். குவைத்துக்கு சென்று வந்த மக்கள் யாராவது இருந்தால் தெரியும், உலகத்திற்கே அந்த குவைத்தில் இருக்கிற வசதி படைத்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் 100 வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் கொடுக்காத ஒரு செல்வ செழிப்பை குவைத்து போன்ற நாடுகளில் அல்லாஹு தஆலா எப்படி வாரி இறைத்திருக்கிறான் தெரியுமா? அந்த தர்ம பொருள் எல்லாம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. குவைத்திலே வாங்குவதற்கு ஆள் இல்லை. யாராவது வெளியில இருந்து வேலைக்காக வேண்டி சென்றால் பாமர வெளியூர் வாசிகளுக்கு கொடுப்பார்களே தவிர, குவைத்து வாசிகள் என்றால் ஜக்காத் வாங்குகிற ஆளே கிடையாது, தர்மம் வாங்குவதற்கு ஆளே கிடையாது. அந்த நாட்டிலே இருக்கிற ஜக்காத்து பொருள், தர்ம பொருள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் படையெடுப்பார்கள் ரமலானுடைய மாதம் வந்தால் குவைத்துக்கு. என்ன காரணம்? ஜக்காத் வாங்க அங்கே ஆள் இல்லை, தர்மம் கொடுத்தால் வாங்க அங்கே ஆள் இல்லை. அல்லாஹு தஆலா உருவாக்குவான். செல்வம் தானே வேண்டும், உலகம் தானே வேண்டும், மறுமை உனக்கு தேவையில்லையே. பொருளாதாரத்திற்கு தானே இவ்வளவு அநியாயங்களை செய்கிறாய், பொருளாதாரத்திற்கு தானே வட்டியோடு தொடர்பு வைக்கிறாய், பொருளாதாரத்திற்கு தானே ஒரு மனிதனை ஏமாற்றுகிறாய், பொருளாதாரத்திற்கான ஒரு மனிதனை நீ கொலை செய்கிறாய், அநியாயம் செய்கிறாய். அதை நான் தருவேன், தரும் பொழுது உனக்கு அது தேவை இருக்காது, அதான் முக்கியம். உனக்கே அது தேவை இருக்காது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா பொருளாதாரத்துடைய வாசலை எல்லாம் திறந்துவிட்டு நல்ல அனுபவிக்க வைக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த நாளை கொண்டு வருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தை உடைய அன்பர்கள், வசதி படைத்த அன்பர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5527, புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 2118வது நபிமொழி. அல்லாஹ் தஆலா இதை பார்க்கிற வாய்ப்பை எந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறான் தெரியாது. ஏற்கனவே ஒரு வாய்ப்பை அந்த அரபு தீபகற்பத்து மக்கள் பார்த்து முடித்து விட்டார்கள். அதை அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்கிறான். என்ன வாய்ப்பாம்? அந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ராத்திரி தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தூங்கினால் அவருக்கு தூக்கம் வர ரொம்ப கஷ்டம், உருண்டுகிறார், பிறழுகிறார். ஏதோ ஒரு ஆச்சரியமான அதிபயங்கரமான ஒரு சம்பவத்தை பார்த்தால் ஒரு மனிதனுக்கு எப்படி நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாகுமோ அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருண்டுகிறார், பிறழுகிறார், எல்லாம் பார்க்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டா, யா ரசூலல்லாஹ், இரவு தூங்க சென்றீர்கள், ஆனால் வழக்கத்திற்கு மாற்றமாக மிகுந்த ஒரு சஞ்சாரத்தோடு இருந்தீர்கள், யா ரசூலல்லாஹ், என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆச்சரியம்தான், அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான். எனக்கு காட்டப்பட்டது இந்த புனிதமிக்க காபாவை எதிர்த்து ஒரு கூட்டம் போர் செய்ய வருவதாக எனக்கு காட்டப்பட்டது. அந்த போர் செய்ய வருகிற அந்த கூட்டத்தை அல்லாஹு தஆலா தைபா என்று சொல்லப்படுகிற இடத்திலேயே தடுத்து நிறுத்தி பூமியில் அவர்களை அல்லாஹ் விழுங்க செய்கிறான். பூமி விழுங்க செய்கிறான் அல்லாஹு தஆலா. காபாவை எதிர்த்து போர் திரட்டி வந்த மக்களை பூமி விளங்கிய காட்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நாளின் அறிகுறி,
அது அந்த நாளின் அறிகுறி. காபாவுக்கு எதிராக மக்கள் படை திரட்டு வருகிற காலம். இணையதளத்தில் போய் பார்த்தால் இஸ்ரேல் பகிரங்கமாக மக்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் திரண்டு வர வேண்டும் எங்களுடைய தலைமையின் கீழ், யூதர்களுடைய தலைமையின் கீழ். இணையதளத்தில் பாருங்கள், இன்றும் அது உண்டு. இணையதளத்தில் பாருங்கள், எங்களுடைய தலைமையின் கீழ், எங்களுடைய நாட்டின் ஆளுகையின் கீழ் ஒவ்வொரு மனிதனும் திரண்டு வாருங்கள், நம்முடைய லட்சியம் இந்த கஅபாவை இடிப்பது என்று போட்டிருக்கிறார்கள். என்ன துணிச்சல்! நடக்குமா? அது அல்லாஹ்வுடையது. காரணம், அல்லாஹு தஆலா தூதரை அனுப்புவதற்கு முன்னதாகவே, இஸ்லாம் வருவதற்கு முன்னதாகவே எல்லா அநியாயங்களையும் மக்காவிலே மக்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஆபிரகாம் என்பவன் யானைப்படையை திரட்டி வந்த பொழுது அல்லாஹு தஆலா காப்பாற்றவில்லையா? தூதர் கிடையாது, இஸ்லாம் கிடையாது, நல்லவர்கள் கிடையாது, எல்லாம் அநியாயக்காரர்கள் இருந்த காலத்திலேயே அது அல்லாஹ்வுடைய ஆலயம், அவன் நான் பாதுகாத்தேன் என்கிறான். அபாபீல், அபாபீல் என்கிற பறவையின் மூலம் யானைகளை எல்லாம் ஓட்டச் செய்து அல்லாஹு தஆலா அந்த புனிதமிக்க கஅபாவை பாதுகாத்த அந்த ரப்பு சொல்லுகிறான் தூதருக்கு, ஒரு காலம் வரும், அப்படி வரும்பொழுது ஒரு படையினர்கள் வருவார்கள், தைபா என்கிற இடத்திலேயே பூமி அவர்களை எல்லாம் விழுங்கும் என்றார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வழியில போகிற வருகிற மக்கள் எல்லாம் இருப்பார்களே, அவர்களுடைய நிலைமை என்ன? அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்களே, அவர்களுடைய நிலைமை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லோரையும் அந்த பூமி விழுங்கும், எல்லோரையும் அந்த பூமி விழுங்கும், நல்லவர்களை விழுங்கும், வழிப்போக்கர்களை விழுங்கும், அந்த போருக்கு நிர்பந்தமாக அழைத்து வரப்பட்டவர்களையும் அந்த பூமி விழுங்கும். ஆனால் ஒன்று, அவரவருடைய எண்ணத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் மறுமையில் கூலி கொடுப்பான். ஆனால் இந்த கஅபாவை நெருங்க முடியாது என்றார்கள். அது கியாம நாளின் அறிகுறி. அதே நேரத்தில் உலக அழிவு நாள் ஏற்படும் பொழுது அந்த கஅபாவை உடைப்பார்கள் ஒரு சில மக்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது ஒரு அதிபயங்கரமான சம்பவம். காரணம், விட்டால் உலகம் அழிய போகிற நிலைமை. ஹஜ் செய்வதற்கு ஆள் இருக்காது, உம்ரா பண்ணுவதற்கு ஆள் இருக்காது, முஸ்லிம்கள் இந்த பூமியில் இல்லாத சூழ்நிலை வரும் பொழுது அந்த கஅபாவை ஒவ்வொரு செங்கற்கற்களாக, அந்த கஅபாவினுடைய ஒவ்வொரு திரைச்சீலைகளும் அறுத்து வீசப்பட்டு ஒவ்வொரு செங்கல்லும் உடைக்கப்படுவதை நான் இப்பொழுதும் பார்க்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது ஒரு நாள். அதை விரிவாக இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாம நாளின் அறிகுறி, கியாம நாளின் அறிகுறி நெருங்கும் பொழுது கஅபாவை படையெடுத்து திரண்டு வந்து அந்த கஅபாவை இடிக்கின்ற கொடுங்கோலர்கள் உருவாவார்கள். அல்லாஹ் விடமாட்டான், பூமியை பிளக்கச் செய்து பூமியில் அவர்களை புதைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன முன்னறிவிப்பு. ஆகவே அன்பர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் எவைகளை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் ஒரு படிப்பினைக்குரியதாக நாம் ஆக்க வேண்டும். இந்த உலகம் என்பது இன்றைக்கல்ல என்றைக்கா ஒரு நாள் அழிந்து போகும் என்பது ஊர்ஜிதமானது. அந்த அழிவு வருவதற்குள், நமக்கானாலும் உலகத்திற்கானாலும் அந்த அழிவு வருவதற்குள் நிச்சயம் நாம் ஒவ்வொருவரும் நல்ல அமல்களை அதிகம் அதிகம் செய்ய வேண்டும். அதுதான் நமக்கு பேலன்ஸ். குடும்பமோ பொருளாதாரமோ நம்மை அடக்கிவிட்டால் ரெண்டுமே திரும்ப வந்துவிடும். அடக்கினால் கபருக்குள் இருப்பது எது? நல்ல அமல். அந்த நல்ல அமல் நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு மறுமையில் நாம் வெற்றி பெறலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே நல்லறங்களை அதிகம் அதிகம் செய்யுங்கள், நல்லறங்களை அதிகம் அதிகம் செய்கிற நல்லவர்களாக நீங்கள் மாறுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மார்க்கம் என்னுடையது. அல்லாஹ் சொல்கிறான், மார்க்கம் என்னுடையது. இந்த மார்க்கத்தை நான் 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் 4 வருடம் 10 வருடம் 20 வருடம் 50 100 வருடம் அல்ல, கியாம நாள் வரை இந்த மார்க்கத்தை நான் பாதுகாக்க வேண்டும். அப்பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்வானாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 3885வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், முஸ்லிம்களில் ஒரு குழுவினரை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்திருக்கிறானாம். அந்த குழுவினருடைய படி என்ன? மக்கள் மத்தியில் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வார்கள். அவர்களுக்கு உலகமே திரண்டு தீங்கு செய்தாலும் அவர்களால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் எதுவரை இருப்பார்கள்? அவர்கள் கியாம நாள் வரை இருப்பார்கள். அவர்கள் கியாம நாள் வரை இருக்கும் பொழுதுதான் அது வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அந்த நலப்பணிகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அது அல்லாஹ் விரும்புகிற பணி. ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹ்வுடைய படையினர்கள் செய்கிற பணி. அல்லாஹ் தஆலா 3வது அத்தியாயத்தின் 110வது வசனம் 104வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அப்படிப்பட்ட அந்த இறை விசுவாசிகள் இந்த பூமியில் வாழ வேண்டுமாம். 3வது அத்தியாயத்தினுடைய 104வது வசனத்திலும் 10வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹரிஜத் லின்னாஸ்,
மனிதர்களில் படைக்கப்பட்ட சமூகத்திலேயே நீங்கள் தான் சிறந்த படைப்பு. மனிதர்களிலேயே நீங்கள் தான் சிறந்த படைப்பு. அந்த சிறப்பு உங்களுக்கு எப்படி வந்தது? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். அல்லாஹ்வை நம்புகிறீர்கள், நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். நீங்கள் தான் ஹைர உம்மத். உம்மத்துகளிலேயே மிகச்சிறந்த உம்மத் நீங்கள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். 104வது வசனத்தில் பாருங்கள், வல் தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் ஹைரி வ யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலைக ஹுமுல் முஃப்லிஹூன். உங்களில் ஒரு கூட்டம், அவர்களுடைய பணி நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது. தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாம நாள் வரை இருப்பார்கள். அவருடைய பணி நன்மையை மக்களுக்கு ஏவுவார்கள், தவறானதை மக்களுக்கு சுட்டிக்காட்டுவார்கள். அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.